தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து ப்ரௌனி சாப்பிட்ணுன்னே கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நார்மலாக இட்லி பேனில் தான் வந்து பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எக்கு சேர்த்தாம தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, 3 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 3 ஸ்பூன் பவுடர் சுகரு, அது கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் வந்து மில்க்கு, அப்புறம் 2.5 ஸ்பூன் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக மிக்ஸ் ஆயிரும். சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டாப்பிங்ஸ்க்காக கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன செரி இருந்தாலோ எது இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. உள்ளே பேக் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ எடுத்து பார்த்தா சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.